வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் மனிதரோட வாழ்க்கைய ரொம்ப ஆழமா அலச போறோம். ரத்தன் டாடா. இவரோட வாழ்க்கைய நாம அவர் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அளக்க போறதில்ல. மாறாக, அவர் காட்டின ஆழமான மனித நேயத்தை வச்சு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தொகுப்பு, பணம், அதிகாரம் இது எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து காட்டினாங்கிறத உங்க கண் முன்னாடி கொண்டு வரப்போகுது. இது ஏதோ ஒரு கோடீஸ்வரரோட கதை மட்டும் இல்லைங்க. எளிமையை மட்டுமே தேர்ந்தெடுத்த ஒரு மாமனிதரோட நெஞ்சை உருக்குற கதை. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வெறும் பணம் மட்டுமே ஒருத்தரை சிறந்த தலைவரா மாத்திடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சமூக வலைதளங்கள்ல எவ்ளோ ஆடம்பரத்தையும் பகட்டியும் நம்ம பார்க்கறோம். சத்தமா பேசுறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கூட நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மையான வெற்றிங்கிறது என்ன? ரத்தன் டாட்டாவோட அந்த அமைதியான ஆனா காலம் கடந்தும் நிக்கிற அந்த வலிமை இருக்கு பாத்தீங்களா? அது உண்மையான வெற்றியோட அர்த்தத்தையே நம்மள மாத்தி யோசிக்க வைக்குது. வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு உறுதியா இருந்தார் அப்படிங்கறத காட்டுற ஒரு புகழ்பெற்ற மேற்கோளை இப்ப சொல்றேன் கேளுங்க. சரியான முடிவுகளை எடுக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் முடிவுகளை எடுப்பேன், அப்புறம் அதை சரியாக்குவேன். என்ன ஒரு ஆழமான வார்த்தைகள் இல்லையா? வாழ்க்கை மற்றும் வியாபாரம் குறித்த அவரோட தனித்துவமான தைரியமான அணுகுமுறைய இது எவ்வளோ அழகா காட்டுது. தான் எடுத்த முடிவுகள்ல அவர் எவ்வளோ உறுதியா நின்றார், அதுக்கு எப்படி பொறுப்பேத்துக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். அவரோட வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 1937ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தாலும் வெறும் 10 வயசுலயே தன் பெற்றோரோட விவாகரத்தால ஒரு உடைந்த குடும்பச் சூழலை தான் அவரு சந்திச்சார். ஆனா தன் பாட்டியோட அரவணைப்புல வளர்ந்த அவரு ஒரு மகத்தான பாடத்தை கத்துக்கிட்டார். நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, மத்த மனுஷங்களை நம்ம எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பாடம் தான் 1962ல டாடா ஸ்டீல்ல ஒரு சாதாரண தொழிலாளியா இணைஞ்சவரை 1991ல டாடா சன்ஸ் தலைவரா மாத்தி 2008ல ஜாகுவார் லேண்ட் ரோவரையே வாங்குற அளவுக்கு உயர்த்திருச்சு. அவரோட இளமைக்கால தியாகங்களை நினைக்கும்போது நிஜமாவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். அமெரிக்காவுல கார்னெல் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருந்தப்போ அவர் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சார். ஆனா இந்தியாவுல தன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன் காதலை விட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார். கடமைக்காகவும் குடும்பத்து மேல இருந்த பாசத்துக்காகவும் தன் சொந்த சந்தோஷங்களே தியாகம் செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா? தன் வாழ்நாள் முழுசையும் இந்தியாவுக்காகவும் தன் நற்பண்புகளுக்காகவும் அப்படியே அர்ப்பணிச்சிட்டார். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரோட வாரிசு கம்பெனிக்குள்ள வந்தா எப்படி இருப்பாங்க? நேரா போய் ஏசி ரூம்ல உட்காந்து ஆர்டர் போடுவாங்கன்னு தானே நாம நினைப்போம். ஆனா அவர் அப்படி பண்ணல. ஒரு சாதாரண தொழிலாளிய போல கொதிக்கும் ஒலைகளுக்கு மத்தியிலையும் பெரிய பெரிய மிஷின்களுக்கு இடையிலையும் வேலை செஞ்சார். விலை உயர்ந்த சூட் கோட் போடுறதுக்கு பதிலா தலையில ஹெல்மெட் போட்டுக்கிட்டு சாதாரண தொழிலாளர்களோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டார். தொழில அதோட அடிமட்டத்திலேருந்து கத்துக்கிட்டார். அவரை விமர்சிச்ச பலரை இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுது. ஃபோர்ட் கம்பெனில அவருக்கு நடந்த அந்த அவமானம், அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த மாபெரும் கம்பேக், இதெல்லாம் கேட்கறப்போ ஒரு சினிமால வர்ற மாஸ் சீன் மாதிரி இருக்கும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். காலம் எப்படிப்பட்ட ஒரு கவிதை மாதிரி பதில திருப்பி கொடுக்குது பாருங்க. 1999ல இண்டிகா கார் விற்பனை சரிஞ்சப்போ ஃபோர்ட் நிறுவனத்தோட தலைவர் டாட்டாவை நேருக்கு நேரா பார்த்து, உங்களுக்கு கார்களை பத்தி எதுவுமே தெரியாது, அப்புறம் ஏன் இதெல்லாம் தொடங்குனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தினார். ஆனா கோவத்துல எந்த வார்த்தையும் விடாம அமைதியா திரும்பி வந்த ரத்தன் டாடா 2008ல அதே ஃபோர்ட் நிறுவனம் நஷ்டத்துல தவிச்சப்போ அவங்களோட ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் நிறுவனங்களை $2.3 பில்லியன் கொடுத்து வாங்கினார். அப்ப அதே ஃபோர்ட் கம்பெனி, எங்களை வாங்கி நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னாங்க. என்ன ஒரு கம்பேக் இல்ல! ₹1,00,000 இது வெறும் ஒரு காரோட விலை கிடையாதுங்க. இது பல சாமானியர்களோட மிகப்பெரிய கனவு. மும்பையில கொட்டுற மழையில ஒரு ஸ்கூட்டர்ல 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ரொம்ப ஆபத்தான முறையில நனைஞ்சுக்கிட்டே போறதா அவர் பார்க்கிறார். அந்த ஏழை குடும்பத்தை பார்த்தப்போ அவர் மனசுல தோன்றின அந்த தூய்மையான மனிதநேயத்தோட வெளிப்பாடுதான் உலகத்திலேயே மிக மலிவான காரான டாடா நேனோ. ஆனா அந்த நானோவோட பயணம் அவரு நினைச்ச மாதிரி எவ்வளோ சுலபமா இல்ல. $2,000 கார் தர்றதா ரொம்ப தைரியமா ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா சிங்கூர் தொழிற்சாலையில பெரிய அளவுல அரசியல் போராட்டங்கள் வெடிச்சுது. நாங்க விரும்பப்படாத இடத்துல கண்டிப்பா இருக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி குஜராத்துக்கு அந்த ஃபேக்டரிய மாத்தினார். ஏழைகளுக்கு கௌரவமான ஒரு பயணத்தை கொடுக்கணும்னு நினைச்ச அவரோட அந்த தூய்மையான நோக்கம் மக்கள் கிட்ட இது ஒரு மலிவான கார் அப்படிங்கிற ஒரு தவறான முத்திரையால தோல்வி அடைஞ்சது. அவரோட வாழ்க்கையில அவர் சந்திச்ச மிகப்பெரிய மனவழிகள்ல இதுவும் ஒண்ணு. இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருந்தார் தெரியுமா? உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது வெளியில தெரியாத ஒண்ணு. இந்த நிதர்சனமான உண்மைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்.
ஒரு மனுஷன், ஒரு சின்ன அபார்ட்மெண்ட், மனைவி இல்ல, குழந்தைகள் இல்ல, ஆனா மனசுல அளவற்ற அமைதி. $100 பில்லியன் சாம்ராஜ்யத்தோட அதிபர் ஆடம்பரமான பெரிய பெரிய மாளிகைகளை தேடி ஓடல. அவர் தனக்கான விசுவாசத்தையும் அன்பையும் மனுஷங்க கிட்டயோ பகட்டான வாழ்க்கையில தேடாம வீடில்லாத தெருநாய்களை அரவணைக்கிறதுல தான் கண்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியான விஷயம் இல்லையா? சேவை மனப்பான்மை கொண்ட தலைமை, அதாவது சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்னா என்ன தெரியுமா? தன் ஈகோவை விட அறநெறிகளுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கறது, மத்தவங்கள கைதூக்கி விடுறது. ஆனா அந்த புகழ ஒருபோதும் வெளியில காட்டிக்காதது. 26/11 மும்பை தீவிரவாத தாக்குதல் நடந்தப்போ பாதிக்கப்பட்ட தன் ஊழியர்களையும் மக்களையும் பார்க்கறதுக்காக எந்த ஒரு நியூஸ் சேனல் கேமராவும் இல்லாம கொற்ற மழையில தனியா ஒரு ஆஸ்பத்திரிக்கு வெளியில அவர் நின்னுட்டு இருந்தாரு. உண்மையான தலைமை பண்பு அப்படிங்கிறது பதவியில இல்ல, அது பொறுப்புல தான் இருக்கு அப்படிங்கறத அவர் அந்த நிமிஷம் நிரூபிச்சார். மத்த பெரும் கோடீஸ்வரர்களுக்கும் ரத்தன் டாட்டாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மத்தவங்கெல்லாம் பிரம்மாண்டமான மாளிகைகள், சுத்தி பாடி கார்ட்ஸ் அப்படின்னு வாழ்றப்போ, இவர் ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட்ல தெரு நாய்களோட ரொம்ப அமைதியா வாழ்ந்தார். வெத்து விளம்பரங்களுக்காக எதையுமே செய்யாம சத்தம் இல்லாம பல தான தர்மங்களை செஞ்சார். தான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னு உலகம் தன்னை ஞாபகம் வச்சுக்கிறத விட மக்கள் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அறியப்படுறதே அவர் ரொம்ப விரும்பினார். தான் வெற்றிகளை பத்தி பெருமையா பேசாம அதுக்கான முழு கிரெடிட்டையும் தன் தொழிலாளர்களுக்கே கொடுத்தார். 3800 கோடி சும்மா இல்லங்க, இது ஒரு பிரம்மாண்டமான நம்பர். இதுதான் அவரோட தனிப்பட்ட முழு சொத்து மதிப்பு. அதாவது சுமார் $460 மில்லியன். ஆனா 2024ல அவர் நம்மள விட்டு பிரிஞ்சப்போ இந்த முழு தொகையையும் டாடா அறக்கட்டளைகளுக்கு அவர் அப்படியே முழுசா அன்பளிப்பா கொடுத்துட்டார். பிறக்கும்போது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா பிறந்தாலும் சரி, இறக்கும்போது தனக்கென்று ஒரு பைசாவை கூட அவர் எடுத்துட்டு போகல. இது எல்லாமே அவர் நம்ம நாட்டுக்காக சத்தமில்லாம விட்டுட்டு போன கண்ணுக்கு தெரியாத மாபெரும் பொக்கிஷங்கள். ஏழைகளுக்காக 60க்கும் மேற்பட்ட புற்றுநோய் சிகிச்சை மையங்களை கட்டினார். 2000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க வழி செஞ்சார். எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார். எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காம புதுசா வர்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு வழிகாட்டி முதலீடும் செஞ்சார். சத்தமே இல்லாம இந்த தேசத்தோட இளைஞர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் அவர் எப்படி ஒரு அரணா நின்னிருக்கார் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட இந்த தொகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்ககிட்ட எதுவுமே இல்லாதது போல ஒரு வாழ்க்கையை வாழ நீங்க தேர்ந்தெடுப்பீர்களா? ரத்தன் டாடா அதைத்தான் தன் வாழ்நாள் முழுசும் செஞ்சார். நேர்மையோடும் எல்லையற்ற இரக்கத்தோடும் வாழணும் அப்படிங்கிற அவங்களோட அந்த செய்தியை நாம எப்பவுமே நம்ம மனசுல வச்சுப்போம். நல்லவர்கள் ஒருபோதும் மறைவதில்லை. அவங்க உங்கள மாதிரி என்ன மாதிரி மனிதர்களோட செயல்கள்ல வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஒரு அலசல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.